யாவையாரின் பெயராலே ஆமென். எல்லா ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிற்கும் ஆட்சி உண்டாவதாக. அழைப்பு பல்லவி. வாருங்கள், நிறைவேந்தராம் நம் ஆண்டவரை நாம் தாழ்வணிந்து தொழுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாதையை போற்றி ஆர்ப்பணியுங்கள். நன்றியுடன் அவர் திரும்பவும் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பணிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கைகள் உள்ளன. மலைகளின் தொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரை அதை படைத்தார். உலக கடலும் அவருடைய கைகளே உருவாகி. வாருங்கள், தாழ்வற்று அவரை எழுவோம். நம்ம உருவாக்கி ஆதரவும் உணர்ந்தாலும் அவருடைய நம் கடவுள். நாம் அவருடைய நேர்களின் மக்கள். நாம் அவர் பேரை காக்கும் ஆளுங்கள். செருப்பு அன்று மெரிகாவிலும் மாசாவிலும் செய்தது போல கண்ணியப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர்கள் என்னை சோதித்தனர். என் கைகளை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். ஆண்டுகளால் இந்த தலைமுறை எனக்கு நெருப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நாம் தினமொன்று நான் அளிக்கும் நிலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிற்கும் ஆட்சி உண்டாவதாக.